இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டூம் ரைடர் கிங்கோட எபிசோட் 8. சோ நம்ம ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். எடுத்த உடனே நம்ம ஹீரோ அந்த மெட்டல் பால் ரிலிக்கு யூஸ் பண்ணி அவனோட காயத்தை சரி பண்ணிட்டு நின்னுகிட்டு இருக்கான். அப்பெல்லாம் அவனுக்கு புதுசா ஒரு ஸ்கில் கிடைக்குது, டாலரன்ஸ்னு. இதை யூஸ் பண்ணி ரிலிக்ஸோட சைடு எஃபெக்ட்ஸை தவிர்க்கலாம். நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி டாலரன்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்கில்ல பார்த்ததே இல்ல. அப்ப இது எனக்காக கிரியேட் பண்ணப்பட்ட ஸ்கில்லா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறான். அப்படியே சீன் கட் ஆகுது. முரமாசா ரிலிக் அப்பியர் ஆனப்போ டூமுக்கு வெளியே என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நியூஸ்ல சொல்ல ஆரம்பிக்காங்க. சியோல்ல இருக்கிற யோங்டியோங்கோபோ டிஸ்ட்ரிக்ட்ல இன்னைக்கு ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்திருக்கு. அந்த இடத்துக்கு வந்தப்போ அந்த இடத்துல வித்தியாசமான ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் தோன்றி இருக்கு. அந்த இடத்துக்குள்ள கிட்டத்தட்ட 50 மக்களுக்கு மேல மாட்டி இருக்காங்க. தப்பிச்சு வந்தவங்க கிட்ட உள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உள்ள எக்கச்சக்கமான கத்திகளால சோத்தலையும் தரையிலையும் சொருகப்பட்டிருந்துச்சு. அந்த மாதிரி ஆபத்தான ஒரு இடத்துல மிஸ்டீரியஸான ஒரு பர்சன் ஜப்பான் எக்ஸ்கவேஷன் டீமை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லா மக்களையும் கொல்ல பார்த்திருக்கான். இதுக்கு என்ன அர்த்தம் நம்ம கவர்மெண்ட் ஜப்பான் கிட்ட கேட்டிருக்காங்க. அவங்க இன்னும் ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஜப்பானோட ரெஸ்பான்ஸ்க்காக சைனா அண்ட் ரஷ்யாவும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில யூஎஸ் ஒரு அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க அப்படின்னு அந்த நியூஸ்ல போட அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த ஒருத்தன் கடுப்புல டிவி ஆஃப் பண்றதான். இதெல்லாம் யார் பாத்துக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா ஜப்பான் எக்ஸ்கவேஷன் டீம் போர்ட் ரூம் ஆபீஸ்ல இருந்து இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அங்க கொஞ்சம் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருப்பாங்களா, அவங்க ஜப்பான் எக்ஸ்கவேஷன் டீம் லீடரை பார்த்து நீங்க பண்ண வேலையால ஜப்பானுக்கு ஒரு பெரிய அவமானம் வந்திருக்கு, மீடியால டூம்ஸை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீங்க பண்ண தப்ப நீங்க அதை சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு அந்த ஜப்பான் எக்ஸ்கவேஷன் டீம் லீடரை பார்த்து சொல்றாங்க. அந்த லீடரோட பேரு ஹிரோயிக்கி மோரி. அவன் பேச ஆரம்பிக்கான். ப்ராஃபஸி படி எல்லா விஷயமும் கரெக்டா தான் சார் போய்கிட்டு இருந்துச்சு, ஆனா புதுசா ஒரு கொரியன் எல்லா விஷயத்திலையும் என்டர் ஆயிருந்தான், அவனாலதான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு அவன் சொல்ல. அதை கேட்டவங்க ஒரே ஒருத்தனை ஸ்டாப் பண்ண முடியலன்னு என்கிட்ட காரணம் எல்லாம் சொல்லாத அப்படின்றாங்க. அதுக்கு அவன் பேச ஆரம்பிக்கான். கவலைப்படாதீங்க சார், இந்த வாட்டி ஃபியூச்சர் கைட வச்சு அவனோட லொகேஷனை மார்க் பண்ணிட்டோம், சோ கண்டிப்பா அவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவன் இதை முதலே செஞ்சிருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி கேட்க பண்ணிருக்கலாம் தான், ஆனா அந்த ஃபியூச்சர் கைட் ரிலீக் யூசரால தான் அதை பண்ண முடியாம போயிருச்சு. போன வாட்டி அவன் எங்க இருந்தான்ற லொகேஷன் மட்டும் தான் எங்களுக்கு தெரிஞ்சு, அதனால தான் அவனை ஒழுங்கா எங்களால ட்ராக் பண்ண முடியல. ஆனா இந்த வாட்டி பர்ஃபெக்ட்டா அவனை மார்க் பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் ஃபியூச்சர் கைட் ரிலீக் ஓனர் இல்லாம பயன்படுத்துறதுக்காக டிகேபிஎம் கம்பெனி இப்ப ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ரிசர்ச் மட்டும் நமக்கு கம்ப்ளீட் ஆயிருச்சுன்னா அந்த ஓனர் நமக்கு இதுக்கு மேல தேவை கிடையாது அப்படின்னு அவன் சொன்னதும் அங்க இருக்கிறவங்க கொஞ்சம் கன்வின்ஸ் ஆயிருந்தாங்க. சரி ஓகே, உனக்கு இன்னொரு சான்ஸ் தாரோம் அப்படின்னு சொல்லி அந்த கொரியனை கொன்று அப்படின்னு சொல்ல அவனும் சரி சார் அப்படின்றான். இப்ப அப்படியே சீன் கட் ஆகி நம்ம ஹீரோ பக்கம் வருது. அவன் இன்னும் அந்த டாலரன்ஸ் ஸ்கில்ல பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த டாலரன்ஸ் ஸ்கில் இருக்கிற எல்லா ரிலீக் பாய்ஸனையும் என் உடம்புல இருந்து ரெக்கவர் பண்ண வைக்கும். என்னோட போன லைஃப்ல கூட இதனால தான் ஹீலிங் ரிலீக் யூசர் ஹை பிரையாரிட்டியில இருந்தாங்க. இந்த டாலரன்ஸ் ஸ்கில் மட்டும் உண்மையாவே ரிலீக் பாய்ஸன்ல இருந்து என்னை ரெக்கவர் பண்ணிச்சுன்னா கண்டிப்பா இது ஒரு யூனிக்கான ஸ்கில். இந்த மாதிரி ஒரு எபிலிட்டி அந்த காக்கா என்கிட்ட கொடுத்துருக்குன்னா அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? ஆன்சர் பண்ணு காக்கா, ஏதாச்சும் சொல்லு, எதுக்காக எனக்கு இந்த எபிலிட்டியை கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி ஜன்னலை பார்த்து பேசிட்டு இருக்கான். எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல. ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அந்த மஞ்ச மண்டக்காரன் நம்ம ஹீரோக்கு கால் பண்றான். அட்டென்ட் பண்ண நம்ம ஹீரோ என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவன் இந்த ஆக்ஷன் ஹவுஸ் லிஸ்ட் நாங்க செக் பண்ணி பார்த்தோம், ஜேகேன்ற நேம்ல 3 பேர் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல. அதை கேட்ட நம்ம ஹீரோ அப்படின்னா ஓகே, நானே வந்து அந்த இடத்துல என்ன நடக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல. அதை கேட்டாம அப்ப நீங்க வர போறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்ப எல்லாம் நம்ம ஹீரோட சிஸ்டம் திடீர்னு ஆக்டிவேட் ஆகி ஃபியூச்சர் கைட் எஸ் ரேங்க் ரிலீக்கால நீங்க மார்க் பண்ணப்பட்டிருக்கீங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. அதை பார்த்த நம்ம ஹீரோ இவங்க என்னையவே கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி அதை குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்க. மஞ்ச முடிக்காரன் ஷூ லைன்ல இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்ப எல்லாம் நம்ம ஹீரோ அவன் கிட்ட ஆமா நான் அந்த இடத்துக்கு வர போறேன், ஆனா அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், இங்க முடிக்க வேண்டிய வேலைகள் சிலது இருக்கு அப்படின்னு சொல்லி காலை கட் பண்றான். இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. அந்த ஃபியூச்சர் கைட பத்தி சொல்ல ஆரம்பிக்காங்க. ஒரு காலத்துல பிரின்ஸ் ஷிட்டோக்கு கிட்ட இருந்த கைடு தான் அந்த ஃபியூச்சர் கைட். இந்த ரிலீக் மத்த ரிலீக் மணி டூம்ஸ்ல அப்பியர் ஆகாம ஓனர் அதுவே சூஸ் பண்ணிச்சு, சசாக்கி அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் ஃபியூச்சர் கைட பார்க்கல, அவளுக்கு அது என்னன்னு தெரியல, சோ அதை தூக்கி போட்டுட்டா. ஆனா அந்த ரிலீக் அவளை விடல. எந்தெந்த இடத்துக்குலாம் அவ போறாளோ அந்த இடத்துக்குலாம் அவளை ஃபாலோ பண்ணி அது வந்துச்சு. அதை பார்த்து அந்த புள்ள பயந்து போயிருதா. இந்த விஷயம் ஜப்பான் கவர்மெண்ட்டுக்கு தெரிய வந்திருக்கு, சசாக்கி தான் ஃபியூச்சர் கைடோட ஓனர் அப்படின்னு சொல்லி. சோ சசாக்கி அவங்க கூட சேர்ந்து வேலை செய்ய சொல்றாங்க. அவளும் அதுக்கு ஒத்துக்கிறா. அதனால அவளோட ஸ்கூல்ல டிராப் அவுட் பண்ணிட்டு முழு நேரமும் அந்த ஃபியூச்சர் கைட படிக்கிறதுக்கு மட்டும் செலவு பண்றா. அதனால சசாக்கியோட ஃபேமிலி கொஞ்சம் கொஞ்சமா பணக்கார ஃபேமிலியா மாறுது. இப்படி அவளோட வாழ்க்கை நல்லா போய்கிட்டு இருக்கேல தான் ஃபியூச்சர் கைட சசாக்கியால ஒழுங்கா ரீட் பண்ண முடியல. அதனால ஒழுங்கா ப்ராஃபஸியை ரீட் பண்ண தெரிஞ்ச ஒரு புது ஓனரை ஃபியூச்சர் கைட் தேட ஆரம்பிச்சிச்சு. அதனால ஃபியூச்சர் கைட் கடைசியில அவளை கொன்றும், அதுதான் அதோட முடிவு அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் சொல்லி முடிக்க அப்படியே சீன் கட் ஆகி நம்ம ஹீரோ பக்கம் வருது. பையன் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல டிக்கெட்டை வாங்கி ஜப்பானுக்கு புக் பண்ணிட்டான். அவங்க என்னை சும்மா போக விட்டுருந்தா கூட நான் அவங்களை கண்டுக்காம போயிருப்பேன். ஆனா தேவையில்லாம அவங்க என்னோட லொகேஷன் எல்லாம் ட்ராக் பண்ணி பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு நான் யாருன்னு காட்டி ஆகணும்ல அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே சீன் கட் ஆகி சசாக்கியோட வீட்டை கட்டுறாங்க. அவ டிவில பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிற ஒரு சிங்கரை பார்த்து அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காருல அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப பின்னாடி ஒருத்தர் வந்து மிஸ் சசாக்கி நீங்க இப்ப ஃபியூச்சர் கைட ரீட் பண்ண வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ள ரீட் பண்ண வரணுமா, இந்த பாட்டுலயே இப்பதான் பெஸ்ட் பார்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்ல. அதுக்கு அவரு இதை நீங்க ஏற்கனவே 4 வாட்டி பார்த்து முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்றான். அதுக்காக புலம்பிக்கிட்டே வர நான் 4 வாட்டி மட்டும் பார்க்கல, அதுக்கு மேலையும் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்ப போய் உட்கார்ந்தவ கஷ்டப்பட்டு மறுபடியும் அந்த டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ் நான் படிக்கணும் அப்படித்தானே அப்படின்னு சொல்லி படிக்க ஆரம்பிக்கா. அப்படி போய் அவ ஃபியூச்சர் கைட ஓபன் பண்ணதுமே புள்ள பதறி போயிருதா. இதை பார்த்து அவங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இதுல நான் சாக போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுவும் அந்த கொரியனால மிஸ்டர் கியோஷியும் அவனால தானே செத்தாரு அப்படின்னு அவ பயந்து போய் பேச பக்கத்துல இருந்தவங்க மோட்டிவேட் பண்ண ஆரம்பிக்காங்க. பயப்படாதீங்க, கண்டிப்பா அதுக்கு வேற பாசிபிலிட்டிஸ் இருக்கும், நீங்க இன்னொரு வாட்டி பாருங்க அப்படின்னு சொன்னதும் ஆமா நான் கண்டிப்பா இப்படி சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாக்கா. அப்படியே இப்ப சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோவும் ஜப்பானுக்கு வந்து சேர்ந்துருதான். நம்ம ஹீரோ ஜப்பானுக்கு வந்த விஷயம் ஜப்பான் எக்ஸ்கவேஷன் டீமுக்கு தெரிஞ்சிருக்கு. அவனை ஏர்போர்ட்லயே வச்சு பிடிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அந்த லீடர் இல்ல வேண்டாம், அவனை நம்ம ட்ராக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், அவனோட லொகேஷன் நமக்கு தெரியும், சரியான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம், அதுக்கப்புறம் நம்மளோட ஃபர்ஸ்ட் மூவ் நம்ம மேக் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்ல. அதை கேட்ட மத்தவங்களும் சரி சார் அப்படின்னு சொல்லி
விளையாடுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ பக்கம் வந்தோம்னா அவன் ரொம்ப ஜாலியா உட்காந்து சூஷி ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சூஷி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் அவங்க என்ன அட்டாக் பண்ணாம இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்பெல்லாம் ஒரு நோட் எடுத்து பாக்குறான். அதுல பார்த்தா சசாகி சாகணும், சசாகி சாகணும், சசாகி சாகணும் எக்கச்சக்கமான வாட்டி எழுதி வச்சிருக்கான். இதனாலதான் ஃபியூச்சர் கைட் சசாகி கிட்ட நீ சாக போற அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்பெல்லாம் நம்ம ஹீரோக்கு கதவுக்கு பின்னாடி இருந்து லைட்டா சவுண்ட் கேக்குது. நம்ம ஹீரோவும் புரிஞ்சுக்கிறான் அவங்க வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்படியே வெளியே பார்த்தா சவுண்ட் போட்டவன் அமைதியாரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்க சசாகி நம்ம ஹீரோக்கு சூஷியை சேவ் பண்றதுக்கான காஸ்டியூம்ல நின்னுக்கிட்டு இருக்கா. நான் தான் இதை பண்ணி ஆகணுமா, அவன் என்னைய தான் கொல்ல வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கா. அதுக்கு அவங்க கவலைப்படாத, ஜஸ்ட் இந்த ஃபுட் அவனுக்கு சர்வ் பண்ணிட்டு அவனோட கண்ணை பார்த்துட்டு நீ வந்துட போற. அதுக்கப்புறம் அவ்வளவுதான், ஃபியூச்சர் கைட் அவனை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனையும் நமக்கு சொல்லிரும். அண்ட் நீ எப்படி இருப்பன்னு கூட அவனுக்கு தெரியாது, அதனால கவலைப்படாம உள்ள போ அப்படின்னு அவங்க சொன்னதை கேட்டாவும் ஆமா என்னால முடியும் 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 கதவை திறந்து நீங்க ஆர்டர் பண்ண டிஷ் வந்துருச்சு சார் அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்தவளுக்கு ஷாக்கு. நம்ம ஹீரோ ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படின்னு சொல்லி காதல் வயப்பட்டிருந்தா. அந்த டிவில பாட்டு பாடுற சிங்கரை விட இவர் ரொம்ப அழகா இருக்காரு, இவரை எப்படி அவங்க கொல்லலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இவ தான ஃபியூச்சர் கைட் ரிலீக் யூசர், இவளே என்னை பார்க்க வந்திருக்கா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவனோட முரமாசாவை கையில எடுக்க போறான். இத கேமரால பாத்துக்கிட்டு இருந்த எக்ஸ்கிவேஷன் டீம் மெம்பர்ஸ் எல்லாம் கதற ஆரம்பிக்காங்க. சசாகி இப்ப டேஞ்சர்ல இருக்கா, அவளை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி. அந்த கதவுக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கும் எந்த ஒரு விஷயமும் புரியல. அவன் கண்ணை பார்த்தது வெளியே தானே அவளை வர சொன்ன, இன்னும் எதுக்காக அவ காத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி. அப்பல யாரோ கதவை லாக் பண்றாங்க. வெளியே நின்னுக்கிட்டு இருக்கவங்களுக்கே ஒன்னும் புரியல, யார் இதை பண்ணா அப்படின்னு சொல்லி. அந்த வேலையை பார்த்தது அந்த சசாகி புள்ளதான். அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒன்னும் புரியல, என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கான். அப்படியே அவன் நம்ம ஹீரோவை பார்த்து திரும்பி நான் உங்களோட ஃபேனா இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோ நான் இப்ப எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கான். நீங்க செலிபிரிட்டியா, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்க, கேமரால இருந்து எக்ஸ்கிவேஷன் டீம் மெம்பர்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு அவ என்னடா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை பார்த்து நீ இப்ப என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அவ அதுக்கு ஆமால நான் பேசுறது உங்களுக்கு புரியாதுல, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மொபைல்ல இங்கிலீஷ்ல டைப் பண்றேன்ற பேர்ல கன்றாவியான இங்கிலீஷ்ல டைப் பண்ணி வச்சிருக்கா. நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு அதை படிச்சு பார்த்த நம்ம ஹீரோ இந்த அளவுக்கு இங்கிலீஷ்ல ஒருத்தங்க கொலை பண்ணி நான் பார்த்ததே இல்ல, ஆனா அவளுக்கு இப்ப அவ எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டு இருக்கான்ற விஷயமே அவளுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஆனா இவ நடந்துக்கிற விதம் அதுவே எனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒன்னு டைப் பண்ணி காட்டுறான். அந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. சரி ஓகே கைஸ், கண்டிப்பா இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே கமெண்ட் அண்ட் ஹைப் பாயிண்ட்ஸையும் கொடுத்துட்டு போங்க. நான் உங்களை நாளைக்கு பார்க்குறேன். பாய் பாய், டாடா, குட் பாய்.